ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இலக்கண குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இலக்கண குறிப்போட வகைகள் பல இருக்குது. அதில் ஒரு இலக்கண குறிப்பு மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது எதை பற்றினதுன்னா வினைத்தொகை. இந்த வினைத்தொகையில் என்ன செய்கிறோங்கிறது பார்க்கணும். வினைத்தொகைனா என்ன? முதல்ல நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 3 காலத்திற்கும் பொருந்தி பெயர் சொல்லால் தழுவப் பெற்று வரும் தொடரே வினைத்தொகை ஆகும். அதாவது 3 காலத்துக்கும் அந்த பெயர் சொல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்டதை தான் சொல்கிறோம். எடுத்துக்காட்டு இப்போ ஊறுகாய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊறிய காய் அது இறந்த காலம், ஊறுகின்ற காய் நிகழ்காலம், ஊறும் காய் எதிர்காலம். இப்படி 3 காலத்துக்கும் அந்த ஊறுகாயை நம்ம பயன்படுத்தலாம். இது மாதிரி மற்ற எடுத்துக்காட்டும் இருக்குது. படர்கொடி, படர்ந்த கொடி அதாவது இறந்த காலம், படர்கின்ற கொடி நிகழ்காலம், படரும் கொடி எதிர்காலம். இப்படி 3 காலத்துக்கும் அதை பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டும் நான் கொடுத்துருக்கேன். சுடுசோறு அதாவது சுட்ட சோறுங்கிறது இறந்த காலம், சுடுகின்ற சோறு நிகழ்காலம், சுடும் சோறு எதிர்காலம். குடிநீரும் அப்படிதான். குடித்த நீர் இறந்த காலம், குடிக்கின்ற நீர் நிகழ்காலம், குடிக்கும் நீர் எதிர்காலம்.